Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஈவினிங் ரொட்டீன்னா நம்ம ஈவினிங் vlog மாதிரி சின்ன குட்டி vlog மாதிரி நம்ம கூட நம்ம அம்மாவும் இன்னைக்கு சேர்ந்து நம்ம சமைக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஒரு சென்னா மசாலாவும் ஒரு சப்பாத்தியும் நம்ம போட போறோம். அது ஃபுல்லா நீங்க அம்மா தான் பண்ண போறாங்க. அம்மாவும் கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு குட்டி ஈவினிங் vlog தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வரவே இல்லை. முத சேனல் ஆரம்பிச்சிருந்து அதோட சரி. அதுக்கப்புறம் சரி இப்போதான் அம்மா நம்ம வாங்கம்மா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கூட்டான். அதனால இப்போ சாயந்தரம் சமையல் நைட் சாப்பாடு பண்ணதை நான் இப்போ வீடியோ எடுத்து போட போகிறேன். இப்போ நம்ம சென்னா மசாலாவுக்கு ஒரு 8 மணி நேரம் நம்ம கடலை ஊற வச்சுருக்கோம், வெள்ளைக்கடலை. இப்போ அதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில், ஒரு 6 விசிலுக்கு மேலே நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ இது வழியே நல்லா ஆவி வந்தோன்னு விசில் போடுங்க. சீக்கிரமா விசில் வந்துடும். இது ஒரு டிப்பு உங்களுக்கு. இப்போ ஒரு 6-7 விசில் வரட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பசைய இப்போ 1/2 கிலோ ஆசீர்வாத் மாவு கூட்டிக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ எப்பயும் போல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு அளவு வச்சுக்கோங்க கிளாஸில். எப்போவுமே அளவு வச்சு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படி தான் ஊற்றுவாங்க. இப்போ கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ சென்னா மசாலாக்கு நம்ம பல்லாரி தக்காளி வெட்டி எங்கள் அம்மா 4 சின்ன பல்லாரியும் ஒரு தக்காளியும் எடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம பொடிசாக நறுக்கிக்கலாம். இது மாதிரி சென்னா மசாலா வைக்கிறதுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. நான் தான் நறுக்கிட்டு இருக்கேன். தக்காளி இது மாதிரி பொடிசாக பல்லாரி மாதிரி தக்காளி பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 மிளகாய் நல்லா கீறி வச்சுக்கோங்க. சென்னா மசாலாவுக்கு ஒரு 5 பூண்டு, வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் சீரக பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, சாட்டு மசாலா பொடி கொஞ்சம் நம்ம தேவைக்கு தலை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி நல்லா கடலை நல்லா அவிஞ்சிட்டு இதே மாதிரி அவிச்சு எடுத்துக்கிடுங்க. என்ன பாருங்கள், கை வச்சு பாருங்கள், நல்லா நசுக்கப்படுது. என்ன பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது தண்ணியில் தான் எல்லாம் சத்து இருக்குது. இதை வச்சு சென்னா மசாலா பண்ணிடலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த கொஞ்சமாக எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம பல்லாரியை போட்டுக்கலாம். நல்லா வசங்கிறதுக்காக கொஞ்சம் வசங்கினா உப்பு போட்டு நல்லா சீக்கிரமாக வசங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா பொண்ணு நேரமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டி அதோட போட்டு வசிக்கிடலாம். பாருங்கள், பல்லாரி நல்லா பொண்ணு நிறமாக வந்துட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அப்புறம் இதில் தட்டி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மசாலா கரவாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வசங்கிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ மசாலாவை நம்ம ஒரு ஃபேன் கீழே வச்சிடலாம். நல்லாவே ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காஃபி போட போகிறீங்களா? காஃபி போடுறது பால் வச்சுருக்கேன். இப்போ சென்னா கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 2 பட்டை, பெருஞ்சீரகம் ஒரு 4-5, இப்போ 2 வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய்.
அரைச்சிக்கிட்டு இப்போ அரைச்சி விட்டது எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாதி மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கூடணுமோ கூட்டிக்கிடுங்க. நான் இப்போ கூட்டிட்டேன், கடலை நான் இப்படி கரெக்டாக கூட்டிட்டு வச்சுட்டேன். இப்போ கடலை தட்டிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ சென்னா மசாலா ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி கூட ஸ்டேஜில் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலாவும் கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட சென்னா மசாலா கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் சாட் மசாலா போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அம்மா அதுக்குமே போட்டாங்க. இப்போ நம்ம சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நான் சப்பாத்தி ரெட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி ரெடி ஆகிட்டு, சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு, நான் டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுதேன். இதான் லாஸ்ட் சப்பாத்தி. எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும். எல்லா சத்துமே ரெடியாக இருக்குது. சென்னா மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. கூட்டி வச்சிடலாம் ஹாட் பாக்ஸில். இப்போ நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா இப்போ சாப்பிட்டுருக்காங்க, நானும் இப்போ சாப்பிட போகிறேன். நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன், அது கூடவே 2 முட்டை ஃப்ரை எடுத்திருக்கேன். சென்னா மசாலா பண்ணது, மத்தியானம் போச்சு உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீ உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும், ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சப்பாத்தி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.